பாராமதியில் விமானம் விழுந்த வேகத்தில் வெடித்து சிதறிய காரணத்தினால் விமானத்தில் பயணித்த மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். விவரங்கள். தற்பொழுது அஜித் பவாருடைய உடல் பாகங்களை சேகரிக்கக்கூடிய பணிகள் என்பதுதான் நடந்து வருகிறது என்பதான தகவல்கள் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அந்த சிறிய ரக விமானம் விழுந்த வேகத்திலேயே விமானம் பயங்கரமாக வெடித்து சிதறி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு அது கோர விபத்தாக இருந்திருக்கிறது என்று. எனவே விபத்து நடந்த உடனேயே அஜித் பவார் உள்ளிட்ட அவருடன் பயணித்த 5 பேருமே உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவரது உடலை தேடி எடுத்து மருத்துவமனைக்கு நிச்சயமாக எடுத்து செல்ல வேண்டும். அதற்கான வேலைகள் என்பதுதான் தற்பொழுது நடந்து வருவதாகவும், மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கான ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டு ஒவ்வொன்றாக அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் விமான விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்த தடயவியல் ஆய்வுகள் என்பதும் உடனடியாக தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விபத்து தொடர்பான வழக்கு பதிவு என்பதும் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த விசாரணை என்பதுதான் நம்மால் இந்த அஜித் பவார் அவர்களுடைய உயிரிழப்புக்கான விரிவான காரணத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதும், அதை தீயணைப்பு வீரர்களும் சரி, மீட்பு பணியினரும் சரி, அவற்றை பத்திரமாக சேகரித்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். மிக கோரமான ஒரு விபத்தாகத்தான் நடந்திருக்கின்றது. காலை 8:15 மணி அளவில் மும்பையிலிருந்து கிளம்பும் பொழுது இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் தான் அஜித் பவார் அவர்கள் கிளம்பியிருப்பார். வெறும் அவர் மட்டும் இல்லாமல் மற்ற உடன் பயணித்தவர்களும் அதே எண்ணத்துடன் தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த எண்ணங்கள் அனைத்துமே அடுத்த அரை மணி நேரத்திற்குள் முடிந்திருக்கிறது என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு செய்தி என்பது, பிரதமர் நரேந்திர மோடி மகாராஷ்டிரா முதல்வரான தேவேந்திர பட்னாவிஸை தொலைபேசியில் அழைத்து விபத்து ஏற்பட்டது குறித்து கேட்டறிந்திருக்கின்றார். ஏனென்றால் பிரதமர் ஒரு தகவலை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், அவர் ஒரு இரங்கல் செய்தி வெளியிட வேண்டும் என்றால் அது 100% உறுதியான தகவலாக இருக்க வேண்டும். எனவே அதிகாரிகளிடம் கேட்பதை விட மாநில முதல்வரிடமே கேட்பது மிகவும் சரியானதாக இருக்கும் என்பதனால் தற்பொழுது மகாராஷ்டிரா முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்ற செய்தியை நாம் பார்த்து வருகின்றோம். நாடாளுமன்றத்தில் அஜித் பவாருடைய மறைவு குறித்த இரங்கல்கள் வாசிக்கப்படும் என்று தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னதாக சற்று நேரத்துக்கு முன்பாக கூடிய கேரள மாநில சட்டப்பேரவையில் அஜித் பவாருடைய இறப்புக்கு இரங்கல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிகாரப்பூர்வமாக அவரது மரணம் என்பது தற்பொழுது பதிவு செய்யப்பட்டுவிட்டது. மத்திய அமைச்சர்கள் பலரும் இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட முறையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மகாராஷ்டிரா மாநில அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர்வதற்கு அஜித் பவார் அவர்களுடைய துணை என்பது மிக பிரதானமாக இருந்திருக்கின்றது. 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியை அமைத்த பொழுது அமைச்சரவை பதவியில் சில சிக்கல்கள் இருந்த பொழுதும் கூட பிரதமர் நரேந்திர மோடியின் முகத்திற்காக நாங்கள் அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை தான் அஜித் பவார் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார். அந்த அளவிற்கு பிரதமர் நரேந்திர மோடியுடன் தனிப்பட்ட முறையில் நெருக்கமான உறவை கொண்டிருந்தவர் அஜித் பவார். எனவே அவருடைய இழப்பு என்பது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட மிக பெரும் இழப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளிலேயே ஒரு 4-5 முறை துணை முதல்வராக மாறி மாறி இருந்திருக்கிறார் என்பதிலிருந்தே அஜித் பவார் எந்த அளவிற்கு அரசியலில் ஒரு சாதுரிய மிக்கவராக இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.